இன்னைக்கு இடி ரைடு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த நியூஸ் சேனலை திறந்தாலும் இடி ரைடு, பெரியசாமி அவர்களுடைய வீட்டில் இடி ரைடு நடந்துட்டு இருக்கு. என்ன சார்? ஏற்கனவே யார் கையில் பணம் வைத்திருக்கிறார்கள், திமுகவுக்கு தேர்தலுக்கு யார் செலவு பண்ணுவாங்க என்பதை கணித்து அவர்களெல்லாம் ஒரு ரவுண்டு டார்கெட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் ஏற்கனவே நமது தம்பி வீட்டில், ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில், விக்ரம் ஜூஜு வீட்டில் எல்லாம் நடந்த சோதனைகள் இது தொடர்பானது தான் என்பதை நம்ம ரொம்ப விரிவாகவே விவாதிச்சிருக்கோம். பெரியசாமி அவர்களோட பெரியசாமி கூட்டுறவு மற்றும் ஊரக உள்ளாட்சித்துறை, அதாவது கார்ப்பரேஷன் தவிர்த்த உள்ளாட்சி, அந்த துறைகளுக்கான அமைச்சராக இருந்து வருகிறார். சத்தம் போடாமல் நிறைய சம்பாதிக்கலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில். மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மேயர், கவுன்சிலர் இவங்க எல்லாம் இருக்காங்க. இது வந்து பஞ்சாயத்து. இங்கேருந்து ஊரக வளர்ச்சித்துறை தான் உத்தரவு போட்டு தெருவிளக்குலேருந்து இந்த குப்பை வர்ற வண்டி கிண்டி எல்லாத்தையும் வாங்கணும். ஒரே டெண்டரில் போட்டு அட்டி நவுத்துவாங்க. அதுபோல் வந்து கொண்டு இருந்தது. பெரியசாமி அவர்கள் பெரிய அளவில் இந்த டெண்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பெரியசாமிக்கு ரெக்ஸ் என்ற ஒருவர் உதவியாக இருந்து வருகிறார். டெண்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாவற்றையும் முடிவு செய்வது இந்த ரெக்ஸ். அந்த ரெக்ஸுடைய வீடும் இன்று சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த ரெக்ஸ் யாருடைய ஆள் என்று பார்த்தால் திராவிட மாப்பிள்ளை சாருடைய ஆள் தான் இந்த ரெக்ஸு. ஸோ எந்த கோணத்தில் இதை பிஜேபி அல்லது இடி ரெண்டும் வேறு வேறு அல்லவே கொண்டு செல்கிறார்கள் என்றால், திமுகவோட லாயலிஸ்ட்டை குறிவைக்கிறாங்க. பெரியசாமிலாம் மாணவர் பருவத்தில் எம்ஜிஆர் காலத்தில் 73லேயே எம்ஜிஆருக்கு எதிராக ஒரு பஞ்சாயத்தில் தவறு திண்டுக்கல்லில் என்று சொல்கிறார்கள். அப்போது இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் திமுக காரணங்கள அது போன்ற ஒரு நபர். இன்றைக்கி வயது ரொம்ப தளர்ந்துட்டார், உடம்பு வர முடியல. ஸோ இன்று அவரை குறிவைக்கும்போது கட்சி எப்படி இதற்கு ரியாக்ட் செய்கிறது என்று பார்க்க வேண்டும். இப்போது இந்த சோதனைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே திருமதி கனிமொழி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து இது போன்ற சோதனைகள் எல்லாம் கண்டு கழகம் அஞ்சாது, கழக தோழர்கள்லாம் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க, பெரியசாமி எவ்வளவோ விஷயங்களை பார்த்தவர், சோதனைகளை சந்தித்தவர், இதற்கெல்லாம் அவர் அஞ்ச மாட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு எந்த வழக்கின் அடிப்படையில் பெரியசாமி அவர்கள் மீது சோதனை அமலாக்கத்துறை, எது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்றது சொல்லிடுறேன். பெரியசாமி அவர்கள் மீது 2012ஆம் ஆண்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை சொத்து குவிப்பு வழக்கை பதிவு செய்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க வழக்கம் போல் மறு விசாரணை நடத்துகிறேன்னு சொல்லி அவர் விடுதலையாகிவிட்டார். அதை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த அடிப்படையில் எனக்கு தெரிந்து ஜஸ்டிஸ் வேல்முருகன் தான் அதை ரிவைஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மாதத்தில் ஜஸ்டிஸ் வேல்முருகன் பெரியசாமி அவர்கள் மீதான வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்துருச்சு. அந்த அடிப்படையில் சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கே தலைமைச் செயலகத்தில் பெரியசாமி அலுவலகத்தில் சோதனை செய்துவிட போகிறார்களோ என்று செக்ரட்டரியேட் அலர்ட் ஆகி பெரியசாமி அவர்களின் அலுவலகம் செல்லும் வழியெல்லாம் இரும்பு கேட்டை இழுத்து போட்டு பூட்டி சாவி வச்சுக்கிட்டாங்க. சரி, நீங்கள் பூட்டுனீங்கன்னா எனக்கு இதன் உள்ளே இந்த வழக்கு சம்பந்தமான தரவுகள் இருக்கிறது என்று நினைத்தால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த பூட்டை உடைக்கலாம் என்பது சட்டத்தில் இருக்கிறது. ஏற்கனவே நாம் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் பார்த்தோம். எதுக்குங்க வீட்டை சீல் வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அமலாக்கத்துறை என்ன வாதிட்டாங்கன்றது உங்களுக்கு நினைவிருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்க சொன்னாங்க, பூட்டை உடைக்கிறதுக்கு பர்மிஷன், சரி பூட்டை உடைக்க பர்மிஷன் இருக்குது, சீல் வைக்க அனுமதி பர்மிஷன் இருக்கா, உனக்கு அதிகாரம் இருக்கா என்று கேட்கும்போது தான் எங்களுக்கு சீல் வைக்க அதிகாரம் இல்லை. அப்போ நீ அன்றைக்கே உடச்சி திறந்துருக்கணும், உன்னை யார் உடைக்காம விட சொன்னது என்று சொன்னார்கள். ஸோ இப்போது தேவைப்பட்டால் தலைமைச் செயலகத்துக்கு சென்று உடைக்க அவர்களுக்கு சட்டத்தில் அதிகாரம் பிஎம்எல்ஏல இருக்குது. ஸோ இவங்க பூட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க என்பது தெரியவில்லை. இன்னொன்று, இப்படி நீங்கள் வேக வேகமாக பூட்டி வைத்துக்கொள்வதே உங்கள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அல்லவா. ஸோ இது இந்த திமுகவோட ஸ்டால்வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய திமுகவோட மூத்த தலைவர்களை குறிவைத்து இந்த முறை அமலாக்கத்துறை தனது வேட்டையை தொடங்கி இருக்கிறது. இதோட நோக்கம், அரசியல் நோக்கம்னு ஒன்று இருக்கணும்ல. இது ஒன்றும் ஊழலை ஒழிக்கிறதுக்கான சோதனைகள் கிடையாது என்பது ஊருக்கே தெரியும். நோக்கம், அரசியல் நோக்கம், இதோட அரசியல் நோக்கம் என்னவென்றால் அந்த திமுக என்ற கோட்டையை கலகலக்க வைப்பு. இப்போது ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ஜூஜு ஆகியோர் வீட்டிலெல்லாம் சோதனை நடத்திய போது அந்த சோதனையின் இலக்கு நமது மகன் என்பதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நன்றாக உணர்ந்திருந்தார். அந்த சோதனைகள் நடந்து முடிந்த பிறகு அந்த நித்தி ஆயோக் கூட்டம், ஏதோ ஒரு கூட்டம் நடந்துச்சு, போய் அங்கே பிரதமரை தனியாக சந்தித்து மோடிஜி என்று பேசிவிட்டு வந்தார் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். ஸோ மகனுக்கு ஒன்றுன்னா நீங்கள் போகிறீங்க, மகன் மீது விசாரணை வருகிறது என்று தெரிந்த போதெல்லாம் நீங்கள் வெள்ளை கொடியை எடுத்துக்கொண்டு சென்று ஏதாவது ஒரு வகையில் சமாதானம் தூது விடுகிறீர்கள், சமாதானமும் ஆகிறீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு என்று வந்தால் நீங்கள் வெள்ளைக்கொடி எடுத்துக்கொண்டு பிஜேபியை நோக்கி சரணாகதி அடையும் போது கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு சோதனை வந்தால் நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் இதோட விஷயம். இதற்கு அடுத்து அநேகமாக எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் அடுத்த இலக்காக இருக்கலாம். என்ன காரணம் என்றால், இதே போல் சென்னை உயர்நீதிமன்றம்
திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மீதான வழக்கையும் திருப்பி முதலிருந்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட போது அதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றம் சென்றபோது நான் சொன்னேன், நம்ம நிகழ்ச்சியில் 2-3 நாள் முன்னாடி, என்னப்பா 2 விவசாயத்தில் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. இவங்களே அதை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், விட்ரா பண்ணிட்டாங்க. கரெக்ட், ரைட், விட்ரா பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ நீங்கள் அப்படி சொத்து குவிப்பு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை பட்டியலில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் மீது சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஸோ அடுத்தடுத்து இது நடக்கும். நான் சொன்னேன், இப்போது நீங்கள் இந்த கடந்த அமலாக்கத்துறை சோதனைகளுக்கும் இந்த சோதனைகளுக்கும் இடையே ஒரு 3 மாத காலம் இருக்குமா? மார்ச்லேயோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதங்கள் இருக்கிறது. இந்த 4 மாதங்களில் திமுகவுக்கான ட்ராக்ஷன் அதிகமானது என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. திமுக வந்து ஒரு வலுவான கட்சியாக இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உறுதியாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது. நான் அப்போதே நம்ம விவாதிக்கும் போது ஷோவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, பொறுமையாக இருங்க, இப்படியே இருக்காது, இன்னும் 10 மாதங்கள் இருக்குது தேர்தலுக்குன்று நான் சொல்லி கொண்டிருந்தேன். இப்போது இது தொடக்கம் என்கிறார்கள். ஃபஸ்ட்டு செட்டு முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஃபேஸுக்கான தொடக்கம் என்று இதை சொல்கிறார்கள். இன்னொன்று, நாளை ஃப்யூச்சரில் கட்சியை உடைக்க வேண்டும் என்று திமுக உடைக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு பிஜேபி வந்து உடைக்க முயற்சி செய்தால் கனிமொழிக்கு ஆதரவு கொடுத்தா தான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருப்போம் என்ற ஒரு டீலை பெரியசாமி கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதற்காகவும் இதை பயன்படுத்தி கொள்வார்கள். ஸோ அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த சோதனையை பார்க்க வேண்டும். இப்போது இந்த சோதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சோதனையில் என்ன கிடைத்தது என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் எதுவும் வெளியே வரவில்லை. எத்தனை இடங்களில் சோதனை, யார் யாருடைய வீட்டுகளில், அலுவலகங்களில் சோதனை என்ற விவரங்கள் கூட இன்னும் வெளியே வரவில்லை. பெரியசாமி தொடர்பாக ஒரு 5 இடத்துல 6 இடத்துல நடக்குது என்ற தகவல். திண்டுக்கல்லில் நடக்குது, மதுரையில் நடக்குது, சென்னையில் அவரோட அஃபிஷியல் ஹவுஸான ரோஜா இல்லத்திலும் சோதனைகள் நடந்த மகன் வீட்டில் மகன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் திரு ஐபி செந்தில்குமார் என்பவர் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருடைய மகள் வீட்டிலும் சோதனை நடக்கிறது. ஸோ இந்த விவரங்கள் எல்லாம் போக போக வரும்போது இந்த தகவலை நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ ஈடியோட வந்து ஓப்பனிங்கும் நல்லா இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் வந்து நம்ம பார்த்தம்போது வரலாறு என்ன சொல்லுதுன்னா ஃபினிஷிங் சரியில்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்ன சார், எப்படி சார் எதிர்பார்க்கலாம்? இதுவும் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் என்று துணிச்சலாக சொல்லும் நிலைமையில் நானும் இல்லை. வேகமாக டாம் இப்படி வரும், வந்த உடனே இந்த வாயில் ஒரு கூடை கட்டுவாங்களே, அந்த கூடை கட்டி ஓரமாக உட்கார் என்று உட்கார வைத்து விடுவார்கள். அதுதான் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. இது எப்படி போகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் அந்த டாஸ்மாக் வழக்குக்கும் இதுக்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு இருக்கிறது. அந்த டாஸ்மாக் வழக்கில் நீங்கள் ஈஸியாக எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை, ப்ரெடிகேட் அஃபென்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை இது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. நீதிமன்றத்தில் நீங்கள் மூடிய வழக்கை உயர்நீதிமன்றம் தான் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இப்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இப்போ போய் நீங்கள் அந்த வழக்கு சார் உடனே க்ளோஸ் பண்ணுங்கன்னு உங்களாலும் செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஹைகோர்ட்டு ரீஓப்பன் பண்ணுங்கன்றுச்சு. இப்போ ட்ரையல் ஃபுல்லாக நடக்கணும். குறைஞ்சது ஒரு 3 மாதம் நடக்குமா ட்ரையல்? எவ்வளோ வேகமாக நடத்தினாலும் 3 மாதம் நடக்கும். 3 மாதத்தில் நீங்கள் ட்ரையலையும் முடிக்க முடியாது. அப்போ அந்த கேஸ், அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அலைவாக இருக்கும்போது நீங்கள் ஈடியை விசாரிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு அதில் நம்ம ஈடியை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறோம் ஈடி ஒன்றும் பண்ண முடியல, மொக்கையாயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம சொன்னாலும் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் போயிடுச்சு. வாட் வில் யூ டூ? எனது அருமை நண்பர் திரு கே நேருவோட அலுவலகத்தில் டிவிஹெச் போன்ற அலுவலகங்களெல்லாம் சோதனைகள் நடத்தினார்கள். அது எதன் அடிப்படையில் என்று கேட்டீர்கள் என்றால், நேருவின் தம்பி திரு ரவிச்சந்திரன் அவர்கள் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் மூலமாக ஒரு வங்கியில் கடன் வாங்கி மோசடி செய்தார் என்று பதிவு செய்யப்பட்ட சிபிஐ வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து அந்த சோதனைகளை நடத்தியது. தரவுகளும் கிடைத்திருக்கின்றன. சிபிஐ வந்து இந்த வழக்கில் ஆதாரங்கள் இல்லை என்று க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எங்கே இருக்குது? இப்போ இந்த பிஎம்எல்ஏ சட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் வந்து 5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்குறேன், நான் ஒரு அரசு ஊழியர் அப்படின்னு என் மேலே ஒரு வழக்கு போடுறாங்க. இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்கிறது. நான் 5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்குறேன்ட்டு போடப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்டால் அமலாக்கத்துறையோட கேஸு சர்வைவ் ஆகாது. ஸோ இடி வந்து ஒரு சப்சிடரி ஏஜென்சி தான், அது ஒரிஜினல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கிடையாது. சரி, என் மீது போடப்பட்ட இந்த லஞ்சம் வாங்கினேன்று போடப்பட்ட வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை செய்யும்போது என் வீட்டிலிருந்து 5 கோடி ரூபாய் பணம் எடுக்கிறாங்க. ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னு இதை சொல்கிறாங்க. ஆனால் நான் 5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கின வழக்கு மூடப்பட்டு விட்டது. ஆனால் வீட்டில் ஒரு 5 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்களே, இது ஊழலுக்கான ஆதாரம் தானே அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை எதுவும் செய்வதற்கு சட்டத்தில் இடமில்லை, பிஎம்எல்ஏல இடமில்லை. அந்த நான் லஞ்சம் வாங்கினேன்னு போடப்பட்ட அந்த 5 லட்ச ரூபா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா 5 கோடி ரூபாய் இடி சீஸ் பண்ணியிருந்தாலும் அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதிகபட்சம் அந்த 5 கோடி ரூபாய் என் வீட்டிலேருந்து எடுத்துருக்குறோம் என்று சொல்லி வருமான வரித்துறையை அதற்கு வரி போடுங்கள் என்று சொல்லலாமே தவிர இதை ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா கிரைமே போயிடுச்சு. கிரைம் போன பிறகு வேர் இஸ் தி ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்? இப்படி தான் டிவிஹெச்லேயும் நடந்துச்சு, இந்த நேருவோட இதுலையும். அண்ணன் திரு நேரு அவர்கள் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதை வச்சுக்கிட்டு திருப்பி உள்ளே வருவாங்க தேவைப்பட்டால். இப்போது கூட போகலாம். நான் சொல்கிறேன், ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய சங்கீதா ஹோட்டல் எதிரில் இருக்கக்கூடிய டிவிஹெச் அலுவலகத்தில் இப்போதும் பணம் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படி போகிறது என்பதெல்லாம் சொல்லிவிடுகிறேன்.
அங்கே போய் அந்த அலுவலகத்தில் பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுத்தோன்னே அதுக்கு பின்னாடி ஒரு தெரு இருக்கிறது. அந்த தெருவில் போய் அந்த பணம் அங்கிருந்து கைமாற்றப்படும். 1 மணி நேரத்தில் அந்த பணம் துபாய்க்கு ஹவாலா மூலமாக சென்றுவிடும். அதற்கு பிறகு அந்த பணம் பிட்காயினாக மாற்றப்படுகிறது என்றும் தகவல். மொக்கையாக இருக்காங்க இடி. இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவ்வளவும் சொல்லி விடுகிறேன், மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்கள். நண்பர் பாவம், அவரை கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். இதுதான் இது. இப்போது ஆகஸ்ட்டில் இருக்கிறோமா, டிசம்பர் வரை இது ஒன்றொன்றாக தொடரும். மக்கள் மத்தியில் இது ஒரு ஊழல் கட்சி என்ற பிம்பத்தை உருவாக்குவதற்காகவும் திமுகவின் நம்பிக்கையை குலைப்பதற்காகவும் இதை பிஜேபியும் அமலாக்கத்துறையும் பயன்படுத்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இடி ரெய்டுனால திமுக பலவீனப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? பலவீனப்படும். பெரியசாமி இப்போ ஒதுங்கிட்டாருன்னா திண்டுக்கல் மாவட்டமே விட்டு பெரியசாமியை கூப்பிட்டு ஒன்று அரெஸ்ட் பண்ணுவோம், இல்லைன்னா என்னங்க பண்ணணும், எலெக்ஷன் எல்லாம் செய்யாமல் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொன்னால், இல்லை எனக்கு 80 வயசு ஆகுது, பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கு போகிறேன் கட்சிக்காக அப்படின்ட்டு போயான்னு என் பிள்ளையாவது விடுங்கன்னு. இல்லை பிள்ளையும் தூக்குவோன்னு வாங்க. ஏன்னா சொத்து குவிப்பு வழக்கில் மகன் அக்யூஸ்டு, ஒன்றையும் தூக்குவோம் பிள்ளையும் தூக்குவேன்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? அவங்க சொல்கிறது தான் கேட்குறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு